வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன் ஹெல்த்தி ஃபுட் டேஸ்டி ஃபுட். பொதுவாக வந்து குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க விரும்புகிறபடி கொஞ்சம் வித்தியாசமாக அதே நேரம் ஆரோக்கியமாக இருக்கிறபடி நம்ம செஞ்சு கொடுத்தா எப்படி வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுவும் பூரின்னா எந்த குழந்தையும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது கேரட் இனிப்பு பூரி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். மைதா மாவு அல்லது கோதுமை மாவு 1 கப் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 கேரட் வேக வைத்து அரைத்தது, பொடித்த சர்க்கரை விரும்பும் அளவு, குங்குமப்பூ 1 அல்லது 2 சிட்டிகை, நெய் 1 டீஸ்பூன், பால் மாவு பிசைய தேவையான அளவு. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா. இப்போ வந்து இந்த மைதா மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ரவை 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் பரவாயில்ல. இந்த ரவை வந்து நான் வந்து சிரோட்டி ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வேணும்னா நம்ம பாம்பே ரவையும் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா பாம்பே ரவை யூஸ் பண்ணலாம். இதோட குங்குமப்பூ, இது உங்கள் விருப்பம், 1 சிட்டிகை 2 சிட்டிகை எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேரட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் மேலே கண்டெய்னரில் இந்த ஆவியில் வேக வச்சுருக்கேன். நம்ம ரைஸு தாலெல்லாம் வைக்கிறப்ப மேலே தோல் எடுத்துகிட்டு வச்சிட்டோன்னாக்கா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக விழுதாகிட்டோம். அந்த மாதிரி விழுதாக்கிக்கோங்க. இந்த மைதா மாவு, ரவை, குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இல்லையா. இதோட இப்போ நான் கொஞ்சமாக சேர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நெய் போடுறேன். கொஞ்சம் நெய் போட்டால் போதுமானது. முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெசரிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து பொடிச்ச சர்க்கரை வச்சுருக்கேன், இல்லைன்னா பொடிச்ச கல்கண்டு போடலாம். ஆனால் நீங்கள் வந்து கேரட்டும் இனிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சமாக சர்க்கரை போட்டால் போதுமானது. அது அவங்க விருப்பம். அதிகம் சர்க்கரை போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் செவந்துடும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு விரும்பமோ அது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்படி பிளெண்ட் ஆகணும். இப்போ பட்ட ஒரே 1 சிட்டிகை உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட பால் சேர்த்து அரைச்ச கேரட் விழுது இதை நம்ம தேவையான அளவு போட்டு கலந்துக்கலாம். பத்தாவதுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பிசைய அப்படியே வந்து ஒன்று சேருங்க. அதனால் எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் தளரும். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பிசைய தளர்ந்துடும். ஏன்னா இது வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ வந்து பால் சேர்த்து அரைச்சதே போதுமானதாக இருக்குது. போதில்லைன்னா தான் நம்ம வந்து பால் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த பாருங்கள், மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கலாம். குழந்தைங்க அப்படிங்கிறப்ப நம்ம குட்டி குட்டியாக உருட்டிட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம பானிபூரி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். வானலியில் நம்ம வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம். இப்போது இது செஞ்சு வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த மாவு பண்ணிவிட்டு இப்போ லேசாக இதில் தட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி தட்டினாலே நம்மளுக்கு போதுமானது. இப்படி எடுத்தால் வரும் நம்மளுக்கு. இது வந்து சிலிக்கா ஷீட்டு, அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 4-5 இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் கையில் வந்து இந்த மாவு டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சுலபமாக தட்ட வரும். இல்லை நீங்கள் கொஞ்சம் நெய் பூசியும் தட்டலாம். அப்போ கூட நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும். அப்போ வந்து மாவு வந்து எண்ணெயில் இறங்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நெய் பூசி தட்டினீங்கன்னா, இல்லைன்னா எண்ணெய் தட்டுக்கிட்டு தட்டலாம். அது பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, உடனே மேலே வருது. இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்ததில் போடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இப்படி போடுறேன். தண்ணில குறைச்சி வச்சுக்கோங்க. சீக்கிரம் செவந்துடும் சர்க்கரை போட்டிருக்கிறதுனால. அதில் கொஞ்சம் செவக்க எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அது சர்க்கரை போடுறப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளவும் பொங்குன்னு சொல்ல முடியாது. நான் ஈவனாக நம்ம தட்டுறப்போ அது பொங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு இடத்துல மெல்லிசாக, ஒரு இடத்துல கனமாக இருந்தால் பொங்காது. அதனால் பொங்கலைனாலும் கூட பரவாயில்ல, பொங்கி வரலைன்னா கூட பரவாயில்லைங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும். அது பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோடு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குது. அதை வச்சு பரிமாறினா யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. கேரட் இனிப்பு பூரியோட இப்போ வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு டெசர்ட் மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா பொரிச்சு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சாலும் நம்மளுக்கு நல்லா அப்படியே கிறிஸ்பாக இருக்கும் ரவை போடுறதுனால. ஆனால் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் டின்னர் பரிமாறுறப்போ இதை சுட சுட பொரிச்சிட்டு இந்த ஜில்லுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டாங்கன்னாங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்புவாங்க. இப்போ பாருங்கள், அது வந்து அவ்வளோ ஒரு டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது சூடாக இருக்குது, இது ஜில்லுன்னு இருக்குது. இது நான் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்குது.
இட்ஸ் வெரி டெலிஷியஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்லியிருக்கிறது. நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி செய்யணுன்னாக்கா கேரட் வேக வச்சு வச்ச மாதிரி முழு பீட்ரூட்டை வந்து தோல் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மேலே ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன மிக்சியில் போட்டுட்டு கட்டி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. விருப்பப்பட்டால் பால் சேருங்க, இல்லைன்னா அந்த பீட்ரூட் தண்ணியே சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரும். ஆனால் பால் சேர்த்திங்கனாக்கா அது வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட வந்து இதில் வந்து ஒரு டிப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. 1-2 பிஸ்கட் அதோட கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த நட்ஸும் ஃப்ரெஷ் க்ரீமும் கலந்ததை வந்து ஒரு டிப் மாதிரி வச்சுட்டு இந்த பூரி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி கொடுத்தாலும் எல்லாருமே மிக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வித்தியாசமான டெசர்ட்டாக இருக்கும். ஒரு டின்னர் பார்ட்டி, குழந்தைங்க பார்ட்டினா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கிட் sweet. When we are having kids' birthdays, we don't know what to prepare. So this will be very much ideal when you prepare a sweet puri like this, carrot puri. This is very crispy because we are adding Rawa in this, semolina. You can either use Maida or wheat flour, whatever you have in your house. Only thing, we have to pressure cook the carrot to soft and then cut it into pieces. Add little milk and puree it. Here I have added saffron, so that itself will give little color. Mix everything together, prepare a thick dough and roll out. Prepare small puris and deep fry. It's so crunchy. You can serve it along with delicious ice cream and everybody will appreciate this dish.